நீங்க தனிப்பட்ட முறையில் செய்யாத உங்க சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சங்கம் செய்ய மாட்டேதுன்னு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்டரா இருந்துகிட்டு என்னையா நடந்துகிட்டு இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு, அந்த மனுஷனோட சமநிலையை குலைக்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்றீங்க. உங்களால அவரோட இதுதான் உண்மை. ஏன் தெரியுமா, அவர் காரக்குள்ள பிரச்சாரம் பண்ணி சாவகாசமாக மக்கள் மேலே பூ போட்டுக்கிட்டு என்ஜாயாக பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. ஏன்னா அவருக்கு இதெல்லாம் நடக்கும், இந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது என்னென்ன லாஸ் வரும், என்னென்ன விஷயங்கள் வரும். ஏன் தெரியுமா, அவர் சினிமா விட்டு அரசியலுக்கு வந்தார். இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பீங்கன்னா அவருக்கு நல்லா தெரியுங்க. வேணாம்ப்பா, போயிட்டு போகுது, மக்கள் சேவன் வந்துட்டோம், இதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம நடித்தா 10 பேர் சந்தோஷப்படுவாங்க, நம்ம நடித்தா 10 பேருக்கு இங்கே நல்லது பண்ண முடியாது. ஏன்னா இந்த வேலையை பார்க்க விட மாட்டானுங்க. இந்த வேலையை பார்க்கணுன்னா இந்த வேலை வேணான்னு விட்டு வரும்போது இது எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும், தெரிஞ்சுதான் விட்டு வந்திருக்காரு. ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியல. தயவு செய்து சொல்றேன், உங்க அத்தனை பேட்டையும் இந்த படத்தோட லிங்கை தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு பிஹேவியரு. உங்களுக்கு விஜய் நான் பிடிக்காம இருக்கலாம், ஜனநாயகன் படத்தை நீங்க எதிர்பார்க்காம இருக்கலாம், நீங்க எந்த கேட்டகரியில வேணா இருங்க, ஆனா சட்டவிரோதமா அந்த விஷயத்தை செய்யாதீங்க. இது பல பேரோட உழைப்பு. நீங்க விஜயண்ணாங்கிற ஒருத்தரை மட்டும் பாக்குறீங்க, அவருக்கு பின்னாடி இந்த படத்துல அவரோட சேர்ந்து உழைச்சது ஏகப்பட்ட பேர். தயவு செய்து இந்த வேலையை பார்க்காதீங்க.